ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முத்தீஸ்வரர் கோயிலில் பிரதோஷ வழிபாடை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாங்கள் அங்கே தாங்க போனோம். அருள்மிகு மரகதவள்ளி முத்தீஸ்வரர் ஆலயம்ங்க. அங்கே தான் போயிருந்தோம். அபிஷேகம் பாருங்கள், பால் அபிஷேகம், தயிர் அபிஷேகம், எல்லா அபிஷேகம் பண்ணாங்க. பஞ்சாமிர்தம், தேன், சந்தனம் அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு நந்திக்கு. அதெல்லாம் நாங்கள் பார்த்து கண்குளிர பார்த்துட்டு இருந்தோம். பாருங்கள், திருநீர் அபிஷேகம் நடந்துகிட்ருக்கு. ஒவ்வொரு அபிஷேகமாக நடந்துச்சுங்க. அதுக்கப்புறம் சந்தன அபிஷேகம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கிட்டு பார்த்திங்கன்னா என் அப்பன் சிவபெருமானும் பார்வதிக்கும் கோயில் உள் பிரகாரத்தை சுற்றி வர்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் மக்கள்கள்லாம் உட்காந்துட்ருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா என் அப்பன் வராரு பாருங்கள். வந்து ரிஷப வாகனத்தில் இன்றைக்கி அவர் வராரு. சிவபெருமான் புறப்பட்டார் உள் பிரகாரத்தை சுற்றுறதுக்காண்டி. பாருங்கள், ரிஷப வாகனத்தில் வராரு. உள் பிரகாரத்தை 3 முறை சுற்றி வருவார். மக்கள்கள் எல்லாரும் ஒரே நமசிவாயா நமசிவாயா நமசிவாயான்னு கோஷம் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதை கேட்கும்போதே நம்மளுக்கு உடம்புல ஒரு வைப்ரேஷன். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பனுக்கு தூப தீபம் ஆராதனைகள் அனைத்தும் நடந்து இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், சிவனடியார்கள் சுற்றி வராங்க. பிரதோஷ வழிபாடு முடிஞ்சிருச்சுங்க. சாமியும் 3 முறை சுற்றி வந்து கோயிலுக்குள்ளே போயிட்டாங்க. மக்கள்கள் எல்லாரும் ஒரே கைதட்டி ஒரே ஆரவாரத்தில் சந்தோஷத்தில் இருக்காங்க பாருங்கள். நாங்களும் என் அப்பனை கண்குளிர தரிசனம் பண்ணிட்டோம். இனி நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதாங்க. நீங்கள் எல்லோரும் மறக்காமல் தியானாஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் என்னங்க, நாங்களும் கிளம்ப வேண்டியது தான். நீங்களும் உங்கள் வேண்டுதலை என் அப்பனிடம் வைங்க, நிறைவேற்றி கொடுப்பாரு. நாங்கள் எல்லோரும் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. போகும்போது வெளியே பிரசாதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க பாருங்கள். சுண்டல்,